இன்றைக்கும் இந்த புதிய ஆசீர்வாதமான நாளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. இந்த நாளை நீங்கள் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லுங்கள். எத்தனையோ பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, ஆனால் நீங்களும் நானும் உயிரோடு இருக்கோம்னா உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும்படிக்கு நமக்கு ஜீவனையும் கொடுத்திருக்கிறார். ஆகவே தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு நாளும் நாம் இருப்போம். ஏசாயா 48:15 இப்படி படிக்கிறோம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். இந்த ஜூலை மாசத்துல துவக்கத்துல வாக்குத்தத்த ஆராதனையில ஒரு செய்தியை கேட்டோம். அந்த செய்தியில God said, God called, God blessed அப்படின்னு சொன்ன தலைப்புக்கு கீழே ஒரு செய்தியை நாம் கேட்டோம். அந்த செய்திக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை நாம் எடுத்துக்கலாம். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நானே சொன்னேன், அழைத்தேன், வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு ஒருவேளை நீங்க இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நான் என்ன செய்வேன், என்ன செய்ய போகிறேன், நான் என்ன சொல்லுவது, நான் ஏன் இந்த நிலைமையில் இருக்கிறேன், நான் செய்வது சரியா தவறா, நான் எப்படி சொல்றது, நான் எப்படி செய்யறது, நான் எப்படி போவது, நான் அப்படின்ற கேள்வியே பல குழப்பங்களை உங்க வாழ்க்கையில கொடுத்துட்டு இருக்குதா? உங்களுக்கான வசனம் தான் இந்த வசனம். நான் என்ற கேள்வியை நீங்க அதிகமாக கேட்டு குழம்பிக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் அல்ல, நானே உங்களை அழைத்தேன், நானே உங்களை வரப்பண்ணினேன், நானே உங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நான் என்ற இடத்துல தேவன் தம்மை தாமே கொண்டு வந்து நிறுத்தி கொள்கிறார். why am I, what am I, who am I, where am I, how am I இப்படின்னு பல கேள்விகளை நம்ம கேட்டுட்டே இருக்கும் பொழுது it's not I but it's God, the greater I is with me. He is the one who called me, he is the one who has brought me till now and he is the one who is going to bless me in the coming days. இதுவரைக்கும் நம்ம இருக்கிறது வந்தது எல்லாமே அவரால் தான், என்னால் கிடையாது, உங்களால் கிடையாது, நான் என்ற இந்த மனிதனால் கிடையாது, நான் என்று சொல்லுகிற அந்த தேவனால். அதனால உங்களை பற்றி, உங்களுடைய சூழ்நிலையை பற்றி நீங்க அதிகமாக யோசித்து குழம்ப வேண்டாம். நீங்க செய்யறது சரியா தவறா, தப்பு பண்ணிட்டோமா, இல்லை சரியா செய்ய மறந்துட்டோமா, ஆண்டவர் சத்தத்தை கேட்கலையா, அவர் சொன்ன வழியில போகலையா அப்படின்னு பல கில்ட்டி கான்ஷியஸஸ், குற்ற மனசாட்சி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க அதை இன்றைக்கே ஒழித்து விடுங்கள். ஏனென்றால் உங்களை அழைத்தவர், உங்கள் பெயரை சொன்னவர், உங்களை வரவழைத்தவர், உங்களை நடத்தி செல்கிறவர் நீங்கள் அல்ல, அவரே. நானே என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நான் எந்த வழியில செல்வது அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழி அப்படின்னு சொல்லுகிறார். நான் குடும்பத்தை எப்படி போஷிப்பது, நானே ஜீவ அப்பம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். நான் எப்படி குடும்பத்தை வழி நடத்துவது, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன். நான் எப்படி இந்த வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து சுகமாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லுகிறார். இட்ஸ் நோ லாங்கர் தட் ஐ லிவத் பட் கிரைஸ்ட் லிவ்ஸ் இன் மீ. இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிப்பதனால். நான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது என்னை குறிக்காமல் தேவனையே குறிக்கிறது. நீங்கள் அல்ல, அவரே, இயேசுவே உங்களை தெரிந்து கொண்டார், உங்களை இதுவரைக்கும் வழி நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் உங்களை நடத்தி செல்வார். ஆகவே உங்களை குறித்து, உங்கள் சூழ்நிலை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் குழப்பத்தில் இருக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். கர்த்தர் தான் உங்களை வழி நடத்தி இருக்கிறார், உங்களை அழைத்திருக்கிறார், இனிமேலும் அவர்தான் உங்களை நடத்தப் போகிறார். எல்லாவற்றையும் தேவனுடைய கருத்தில் கொடுங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிறார், ஒருவரும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாது. அவர் தம்முடைய வழியில் உங்களை அதிசயமாய், அற்புதமாய் வழிநடத்தி செல்வார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட அற்புதம் நிறைந்த நாளாக இருக்கிறக்காய் அவருக்கு நன்றி செலுத்துங்க.